தமிழக அரசு அறிவித்துள்ள 100 யூனிட் இலவச மின்சாரத்தால் 1,11,00,000 குடும்பத்திற்கு எந்த பலனும் இல்லை என்று ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக செவ்வாயன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக அரசு பிறப்பித்துள்ள ஆணைப்படி 2 மாதங்களுக்கு 100 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றும், அதற்கும் அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு தான் சிக்கல் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு வீட்டில் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டால் இலவச மின்சார திட்டத்தின்படி 100 யூனிட் கழித்து மீதமுள்ள 100 யூனிட்களுக்கு ரூபாய் 120 மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் தற்போது ரூபாய் 233 வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் 2 மாதங்களுக்கு 400 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு தற்போது ரூபாய் 1030 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றும், இலவச மின்சார திட்டத்தின்படி இது 300 யூனிட் கட்டணமாக ரூபாயாக குறைக்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் இது ரூபாயாக மட்டுமே குறைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் 100 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் 1,11,00,000 வீடுகளுக்கு பெரிய பயன் கிடைக்காது என்று கூறியுள்ள ராமதாஸ், மீள முடியாத கடன் சுமையில் சிக்கி ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வட்டி செலுத்தி வரும் மின்சார வாரியத்தை மேலும் நலிவடைய செய்யவே இத்திட்டம் வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார்.